ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸ் பார்த்தோம் சாப்டர் 3ல. அந்த மேட்ரிக்ஸோட ஐடியா வச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி மேட்ரிக்ஸில் நான் என்ன சொல்லிக்கிறேன், வெக்டர்ஸோட கான்செப்ட் தான் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி வெக்டர்ஸுங்கிறதோட கான்செப்டில் வந்து நம்ம ஸ்கேலார்னு ஒன்று படிப்போம். அந்த ஸ்கேலார் யாருன்னா நம்மளுடைய டிட்டர்மினன்ட் கான்செப்டில் சிங்கிள் வேல்யூ வரும் மாதிரி அவன் தான் ஸ்கேலார். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, இதுல இருந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம், கரெக்டுங்களா? இந்த டிட்டர்மினன்ட்ஸ் நார்மல் பேசிக் எப்படி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பட் நம்ம வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம விட்டுட்டோம். பட் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ரிகரிங் ஒரு ப்ராப்ளம் நடத்திட்டு அப்புறமேட்டு போகணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஓகே பார்த்தோம்னா சார். டிட்டர்மினன்ட்ஸ்லேயே வந்து நிறைய பார்த்தோம். இப்போ காலையில் கூட நம்ம என்ன பார்த்தோம், மைனஸ்னு என்ன பார்த்தோம். அந்த மைனஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது, கோபேட்டர் கிடைச்சது, கரெக்டுங்களா? கோபேட்டர்ஸ் கிடைச்சது. ஆமாங்க சார். அந்த கோபேட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பாயிண்ட் டெரைவ் பண்ணோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டெரைவ் பண்ணோம், கரெக்டாமா? ஆமாங்க சார். அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஏ இன்வெர்ஸ், இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஓகேவா? இது பேர் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதனோட அப்ளிகேஷன் தான் வந்து நம்மளுடைய சால்விங் த லீனியர் ஈக்குவேஷன். சால்விங் த லீனியர் ஈக்குவேஷன். சரி, நம்ம ஓகே சார். சரி, உங்களுக்கு கம்பல்சரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டும் வந்து மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ல பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கொஸ்டின் வருதுன்னா அது இதுலேருந்து மேக்ஸிமம் 90% வரும். 95% வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ரேர், அதாவது ப்ரூவ் தட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இது நம்ம ரேர் ஏதோ ஒரு டைம் கேட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஓகே மனசில் சார். கேட்கல. அடுத்து இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஃபைண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொஸ்டின் மேபி வரலாம். பட் நம்மளுக்கு மெயின் திங்கிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகுறது பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் எல்லாமே கவர் ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க. சரியாம்மா? ஓகே சார். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா இருக்குது. இப்போ கோபேட்டரோட நொட்டேஷன் என்ன அண்டு மைனரோட நொட்டேஷன் என்ன, இதை முடிச்சுட்டு என்னோட நொட்டேஷன் பற்றி நான் சொல்லலை. இப்போ நொட்டேஷன் ஆஃப் கோபேட்டர் அண்ட் மைனஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? பார்த்துட்டு அப்புறம் போகலாம். சரிங்களா? இப்போ ஓகே. நொட்டேஷன் ஆஃப் மைனர் அண்டு கோபேட்டர். ஸோ மைனரோட நொட்டேஷன் என்னன்னா, இங்கே எம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால அவனை வந்து டைரெக்டாக எம் நோட் பண்ணிடுறாங்க, எம்ஐஜி. சரிங்களா? நொட்டேஷன் என்ன மைனரோடது, மைனஸ் எம். எம்ஐஜி. சப்போஸ் எம் ஒன் டூ கண்டுபிடிக்குன்னு கேட்குறாங்க 3/3 மேட்ரிக்ஸில். அப்போ 1 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத நம்ம வரும். சப்போஸ் 1 2 3 5 7 8 10 11 12 இப்படி எப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஓகே கேட்குறான், சார். மைனர் ஆஃப் 1 2 கேட்குறான் அப்படின்னா மைனர் ஆஃப் 1 2 யாரு, இவனை வச்சுட்டு நம்ம ரன் பண்ணணும். 5 8 10 12 அவனோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும், கரெக்டுங்களா? 5 8 ஆமாங்க சார். 10 12 இதை கண்டுபிடிச்சா போதும் தானே. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 60 மைனஸ் 80 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. சரிங்களா? இப்போ M12னா நம்ம கடைசி நம்பர் 2 மட்டும் அதனால நம்ம டூ எம் ஒன் டூ இவன் எம் ஒன் டூ தெரியுங்களா, நோட்டீஸ் தெரியுங்களா? என்னது, A11 A12. A13 A21 A22 A23, அதே மாதிரி A31 A32 A33, கரெக்டுங்களா? அப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஆமாங்க. மைனர் கேட்குறான், A12 வேணும்னா இந்த 2 மட்டும் எழுதினா போதும். மைனர் கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க, அது கரஸ்பாண்டிங்காக எடுத்துக்கிட்டு இது இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுக்கா? எஸ் சார். சரி, அதே மாதிரி கோபேட்டர். கோபேட்டர் வந்து 2 3 புக்கில் உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் ஏஐஜேன்னு நோட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஏஐஜேன்னு நோட் பண்ணாலும் சரி, இல்லை சிஐஜே, கோபேட்டர்னா சி ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை, அதனால் சிஐஜேன்னு சம் புக்ஸில் வேறு ஆத்தர் புக்கில் ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக் நோட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நோட் பண்ணிக்கணும், ஏஐஜேன்னு நோட் பண்ணுறாங்க. கோபேட்டர்ன்றது வந்து ஏஐஜேன்னு நோட் பண்ணுறாங்க. இல்லைனாலும் சிஐஜேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லேட்டஸ்ட் டே கோபேட்டர் ஈக்குவல் டு ஜிஐஜேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து போடலாம். ஏன்னா சி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆகும்போது உங்களோட புக் நோட்டேஷன் ஏஐஜேன்னு நோட் பண்ணுறாங்க, ஏஐஜேன்னு நோட் பண்ணிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ A12 கேட்குறான் அப்படின்னாங்கன்னா அதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர், சப்போஸ் இதுக்கே பாருங்க, மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஐ பிளஸ் ஜே இன்ட்டு மைனர்.
இன்ட்டு கரஸ்பாண்டிங் மைனர். இதுதான் ஃபார்முலா. கோஆப்பரேட்டரோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்க, இதுதான் ஃபார்முலா. ஓகே கோஆப்பரேட்டரோட சார். நோட்டேஷன் இது. அதோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. சரியா? ஓகேங்க சார். இதுதான் ஃபார்முலா. அப்ப என்ன எழுதலாம்? 1 + 2 இன்ட்டு மைனர். இதோட மைனர் என்ன? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் -20. அப்ப -20 நீங்க எழுதலாம். அப்ப என்னாச்சு? நெகட்டிவ் பவர் ஆட். நெகட்டிவ் பவர் ஆட்னா மைனஸ். அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்ப பிளஸ் 20. ப்ளஸ் நம்ம 20. ஓகே சார். இதுதான் நம்ம நோட்டேஷன் ஆஃப் மைனர் அண்ட் கோஆப்பரேட்டர். ஓகே சார். அப்ப அட்ஜாயின்ட்